இன்றைக்கி காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணலாம். அதுக்கு முதல்ல மாவு எடுத்து நம்ம குழச்சி வச்சுக்குவோம். 2 டேபிள் ஸ்பூன் மைதா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் ரைஸு அரிசி மாவு பொடி, நல்லா அப்ப பொடி இருந்ததுன்னா நைஸாக பொடிச்சது எடுத்துக்கலாம். அதில் உப்பு, சோடா உப்பு, சர்க்கரை போட்டு நல்லா பெசரிக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம், இல்லை தயிர் விட்டுக்கலாம், இல்லைன்னா புளித்தண்ணி விட்டுக்கலாம், இல்லை லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம், ஒரு பிஞ்சு சோடா பொடியும் போட்டுக்கலாம். நம்ம புளித்தண்ணி எதுக்கு விட்றோன்னா அது ஒரு எண்ணெய் பலகாரம் சாப்பிட்றதுனால புளி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லது. இல்லைன்னா தயிர் விட்டுக்கலாம், இல்லைன்னா லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். மாவில் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா அதுவும் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பின்ன கொஞ்சம் பொரிகடலை பொடி இருந்ததுன்னா நம்ம பவுட்ரு பண்ணின பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க, பொட்டுக்கடலை, அதோட நல்லா நைஸாக பொடித்த பொடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம காலிஃப்ளவர் அதில் புக்கி எடுக்கணும். காலிஃப்ளவர் ஃபஸ்ட்டே நம்ம அந்த இலையெல்லாம் எடுத்து நீக்கிட்டு நல்லா வாஷ் செய்துட்டு சின்ன துண்டுகளாக மாற்றி நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் உப்பு மஞ்சப்பொடியும் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அடைச்சி வச்சே கொதிக்க விடலாம். அதுக்கப்புறமா அந்த தண்ணியை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வேறு டேப் வாட்டரில், ஃப்ரெஷ் வாட்டரில் ஒன்று கூட கழுவி எடுக்கணும். இப்போ நமக்கு அதில் எக்ஸ்ட்ரா உப்பு இருந்தாலோ இல்லை புழு பூச்சி பொடி எல்லாம் இருந்ததுனால போயிடும். அப்புறம் அந்த சின்ன துண்டுகளாக நறுக்கி நம்ம அதை மாவில் முக்கி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெயை வச்சு கொதித்ததுக்கப்புறம் ஒரு துண்டாக எடுத்து பொரித்து எடுத்து சர்வ் பண்ணலாம். அதுக்கு தேங்காய் சட்னி, டொமேட்டோ சாஸ், இல்லை சூடான சாம்பார் இது வேணால் தொட்டுக்கலாம். இல்லை சைனீஸ் சாஸ் மாதிரி வேணும்னா கொஞ்சம் புளித்தண்ணியே அதில் கொஞ்சம் மல்லி, கருவேப்பிலை எல்லாம் கிள்ளி போட்டுட்டு, மல்லி, புதினா எல்லாம் கிள்ளி போட்டுக்கிட்டு அதிலே கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் சர்க்கரை போட்டு கரைச்சி விட்டுட்டு கொதிக்க விட்டால் போதும். நம்ம புளித்தண்ணி நல்ல இனிப்பு புளித்தண்ணி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதில் கூட டிப் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நான் பொரிகடலை பொடியும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போ வேணால் மாவு கையிலேருந்து சேர்த்துக்கலாம். ஜாஸ்தி வேணால் ஜாஸ்தி பரட்டி வச்சுட்டு வேஸ்ட்டாக போகிறத விட தேவையான அளவுக்கு அப்பப்போ நம்ம சேர்த்துக்கலாம். மைதா பொடி சேர்க்கறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் பக்கோடா. இது இன்றைக்கி செஞ்சாக்க இன்றைக்கே தீர்த்தரணும், அடுத்த நாளைக்கு அது நிற்காது, ஊசி போயிடும். காலிஃப்ளவர் வெந்ததுனால அதுக்கப்புறம் ஊசி போயிடும், பயங்கர வாடையாகவும் இருக்கும். அதனால் அன்னன்னைக்கு செஞ்சு அன்னன்னைக்கு சாப்பிட்றது நல்லது. நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து எண்ணெய் சட்டியில் பொரித்து எடுத்துக்கலாம். இது கருப்பை கோளாறுகளுக்கு ரொம்ப நல்லது காலிஃப்ளவர். இது மாதிரி ஒரு 5 வகை பூக்கள் இப்போ காலிஃப்ளவருங்கிறது ஒரு பூ. அதை விடுத்து நம்ம வாழைப்பூ இருந்தாலும் அதையும் இதே மாதிரி இந்த பட்ஸ் எல்லாம் நீக்கிட்டு நம்ம பிஞ்சு உள்ளே இருக்கிற பிஞ்சுகளை தான் நம்ம எடுத்து அழகாக இந்த மாவில் பெசரி அதில் வேணால் வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் நறுக்கி போட்டு நம்ம உருண்டையாக பிடிச்சி வடை மாதிரி தட்டி பொரித்து எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் வெங்காயத்தையும் வேணால் ரவுண்டாக வறுத்து எண்ணெயில் வறுத்து அது மேலே போட்டுட்டோன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். வெங்காய பக்கோடாவும் இதே மாதிரி பண்ணலாம். பெரிய வெங்காயத்தை ரிங்காக வெட்டி அந்த மாவில் முக்கி நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுவும் கூட சூடாக காஃபியும் போட்டு காலிஃப்ளவர் சர்வ் பண்ணினா பசிக்காது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும். உருளைக்கிழங்கும் இதே மாதிரி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு எண்ணெயில் ரொம்ப நேரம் வேகக்கூடியதுனால தனியாக தான் வேகணும். மாவு கொஞ்சம் ட்ரையாக போட்டு பெசரி ஃப்ரெஞ்சு ஃப்ரை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கானால் கொஞ்சம் உருளைக்கிழங்கு வெந்நீரில் வேக வச்சுட்டு
உருளைக்கிழங்கு அதில் சூடு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு அதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை தண்ணியை ஊற்றி எடுத்து வடிகட்டி களைஞ்சிட்டு நம்ம ஒரு சூடு ஒரு ஒரு வெள்ளை துணியில் நல்லா ஒப்பி எடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் கெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆறினதுக்கப்புறம் நம்ம அதுக்கு இந்த மாதிரி இதே மாதிரி மசாலா பண்ணி அதில் வந்து பெரட்டி எடுத்து நம்ம வெந்தெடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். இப்போ உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், இல்லை நிலக்கடலை ஏதானாலும் இந்த மாவில் டிப் பண்ணி நமக்கு செய்யலாம். வெங்காய பக்கோடாவும் நல்லாயிருக்கும். சூடாக காஃபியும் போட்டு நம்ம மேட்ச் பண்ணி குடிக்கலாம். இது வாழைப்பூ, நம்ம ஆக்கியிருந்த வாழைப்பூ லைட்டாக தண்ணியில் கொஞ்சமாக உப்பை கரைச்சிட்டு அதை வாழைப்பூவில் தெளிச்சிக்கிட்டு நம்ம வந்து உள்ளர நான் வெளியில் இருக்கிற போலையில் கொஞ்சம் முத்தினது எல்லாத்தையும் நான் நேற்றே கறி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இதில் உள்ளே இருக்கிற பிஞ்சு பாகங்கள் தான் நான் விடுத்து எடுக்கிறேன். என்னால் அந்த தோல் போடுறதில்லை. ஃபுல்லாக உள்ளே இருக்கிற பருப்பு மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து பொடிசாக இருக்கிற அந்த இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் பிஞ்சு சாமான். அப்போ இந்த தோலெல்லாம் நம்ம மாற்றிட்டு வெறும் வாழைப்பூ மட்டும் எடுத்து நம்ம நீட் பண்ணி வச்சுக்கிட்டு பாக்கி உள்ளே இருக்கிற பிஞ்சு பாகத்தை நம்ம கத்தியால் அழகாக சின்ன பொடியாக நறுக்கிக்கிட்டு டைரெக்டாக போட்டுடலாம். பக்கோடா மாதிரி இருக்கும். அதை கட் பண்ணி போடுறேன். இது சும்மாவே சாப்பிட நல்லா டேஸ்டியாக இருக்கும். வாழைப்பூவோட உள்ளே இருக்கிற சின்ன கொழுந்து பூவு. இப்போ இதில் நம்ம உப்பு தண்ணி நல்லா கொஞ்சமாக தெளித்து விட்டுட்டு நம்ம இதே சேம் ப்ராசஸ் மைதா மாவு, ரைஸு நம்ம இந்த வாழைப்பூ க்ளீன் செய்து போட்டாச்சு. அதில் உப்பு தண்ணி, பொட்டுக்கடல பொடி, கொஞ்சமாக சோடா பொடி, கொஞ்சமாக சர்க்கரை, கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம், இல்லை ஹீட் ஆயில் போட்டுக்கலாம். இதில் நமக்கு கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து பக்கோடா மாதிரியே உருட்டி போட்டுடலாம். சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு இஞ்சி பூண்டெல்லாம் நறுக்கி போட்டு கூட செய்யலாம். நான் அது ஒன்றும் போடலை. நீங்கள் செய்யலாம், உங்களுக்கு செய்யலாம். வடை மாதிரி உருட்டி போடணுமான கோலா உருண்டை மாதிரி பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் கூட போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா உருட்டி வடை மாதிரி தட்டி போட்டு எடுக்கலாம், வேக வச்சு எடுக்கலாம். உப்பு ரொம்ப குறைவாக போடணும். உப்பு ஜாஸ்தியாக போனால் நல்லா இருக்காது வாழைப்பூவுக்கு. உப்பு ரொம்ப குறைவாக தான் போடணும். அதனால தான் தண்ணியில் கலக்கிட்டு லைட்டாக தெளித்து விட்டால் போதும். மாவு குழைக்கிறதுக்குள்ள தண்ணி நம்ம விட்டு கொஞ்சமாக குழைச்சிக்கலாம். கருவேப்பிலை, புதினா இலை இருந்ததுன்னா போட்டுக்கலாம். ஒரு பக்கோடா பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் வெறும் மாவு மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். நல்லா உருண்டையாக வடை பிடிச்சி தட்டி பொரித்து எடுத்துடலாம். வாழைப்பூ பெண்களுக்கு ரொம்ப நல்லது. வாழைப்பூ, தாமரைப்பூ, குங்குமப்பூ, அது மாதிரி ரோஜாப்பூ, செம்பருத்தி பூ, இது 5 வகையான பூக்கள் பெண்களுக்கு ரொம்ப நல்லது. அது கருப்பை கோளாறு உள்ளவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்த்து போட்டு கொஞ்சம் சுகரு, ஏலக்காய் பொடி, சுக்கு பொடியும் கூட மிக்ஸ் பண்ணி ஒரு லேகியம் மாதிரி கூட பண்ணி நம்ம சாப்பிடலாம். அதிலே வாழைப்பூ தான் ரொம்ப பிரதானப்பட்ட நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிற பூ. அதுக்கப்புறம் தாமரை தண்டு, செம்பருத்தி பூ.